ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 63 நாயன்மார்கள்ல அடுத்து வரக்கூடிய நாயன்மார்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரையிலும் தாய் சமயம் காத்த தமிழ் சான்றோர்கள்ல முக்கியமான 4 பேரை பத்தி நான் சொல்லிட்டேன். அடுத்த நாயன்மார்கள் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல அடுத்த நாயன்மார்கள் எப்படி தாய் சமயத்தை காத்தார்கள்னாக்கா சமய சின்னங்களின் மகிமையை போற்றியவர்கள். இதுல 4 நாயன்மார்கள் வரா. அவ யாருன்னா ஏனாதி நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், மூர்த்தி நாயனார், நரசிங்க முனையரை நாயனார். இவ 4 பேரும் இந்த நம்மளுடைய சமய சின்னம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது விபூதி இட்டுக்கிறது, குங்குமம் இட்டுக்கிறது, சந்தனம் இட்டுக்கிறது, அப்புறம் உத்ராட்சம் அணிந்து கொள்வது, கையில ரட்சையெல்லாம் கட்டிக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளுடைய சமய சின்னங்களாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இந்த சமய சின்னத்தை காத்து அதன் மூலம் இந்த நாயன்மார்கள் பட்டியலில் இடம்பெற்றவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது ஏனாதி நாத நாயனார். ஏனாதிநாத நாயனார் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய எயினனூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இவர் இருக்காரு. இவர் ஈழச் சான்றோர் மரபுல பிறந்தவர். ஏனாதி அப்படின்னாக்கா பல தளபதிகளை தான் அப்படி அழைப்பாலாம். இவருடைய தொழில் என்னன்னாக்கா சிறந்த தளபதிகளுக்கெல்லாம் இவளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியது தான் இவளுடைய தொழில். இதுல சிறந்து இருக்கிறதுனால இவருக்கு பட்டம் அப்படிங்கிற ஒரு அணியை அதாவது நெற்றியில் அணிக்கக்கூடிய அணியினை கொடுத்து இவர்களை கௌரவிப்பார்களாம். குறிப்பாக இவர் மாணவர்கள் அப்புறம் மன்னர் பரம்பரையினருக்கு வால் பயிற்சி கொடுத்து அப்புறம் ஈட்டி எறிதல் அது மாதிரி போர் தொழிலுக்கு உண்டான எல்லா பயிற்சியும் கொடுக்கறது தான் இவருடைய வேலை. அந்த மாதிரி இவர் இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து நிறைய செல்வத்தை ஈட்டி வருகிறார். இவர் இவ்வாறு இந்த போர் தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் சிவன் மீது இருந்த பக்தியினால சிவனடியார்களுக்கு தான் இவர் பயன்படுத்தி வருகிறார். அது மட்டும் இல்ல இந்த சமய சின்னமாகிய திருநீற்றின் மீது இவருக்கு மிகவும் பக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இவர் இவ்வாறு இந்த தொழில் செய்து நிறைய சம்பாதிக்கிறத பார்த்துட்டு இதே குலத்தில் பிறந்த ஆதிசூரன் அப்படிங்கிறவரும் ஒரு இந்த மாதிரி போர் பயிற்சியாளர் தான். அவருக்கு இவர் மேல பொறாமை ஏற்படுது. அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு ஊர்ல 2 பேர் இருக்கக்கூடாது, அதனால நீ என்னோட சண்டைக்கு வா, இந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாளோ அவாதான் இந்த ஊருக்கு இந்த போர் பயிற்சியாளர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனாதி நாயனாரை சண்டைக்கு இழுக்கிறாரு. அதே மாதிரி ஏனாதி நாயனாரும் அதையும் ஒத்துட்டு போய் அவர் சண்டைக்கு போறாரு. அந்த மாதிரி சண்டை போறதுல என்ன ஆகுதுன்னாக்கா இந்த ஆதிசூரன் அவரிடம் தோற்று ஓடி போய் விடுகிறான். ஆதிசூரன் இந்த ஏனாதிநாதரை வீரத்தால் வெல்ல முடியாது, இவளை ஏதாவது ஒரு வஞ்சனை பண்ணி தான் அவளை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனாக்கா அவரை தனியாக போருக்கு வர சொல்லி ஒரு ஏவலனை அனுப்பி அவரை வர சொல்றாரு. அவ்வாறு ஆதிசூரன் அனுப்பி அந்த ஏவலன் சொன்ன உடனே ஏனாதிநாதரும் அவரோட போர் தொடர்றதுக்கு கிளம்பி தனியா போர் புரிய போறாரு. இந்த ஆதிசூரனுடைய அந்த வஞ்சகமான தன்மை என்னன்னாக்கா நெற்றியில திருநீரை பூசிக்கொண்டு அதை நெற்றி கவசம் ஒண்ணு போட்டுட்டு அதை மறைச்சிண்டு ஏதாடினார்களோட போர் செய்யறதுக்கு வருகிறான். இருவருக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல சமயம் பார்த்து இந்த ஆதிசூரன் திருநீர் அணிந்த நெற்றியை ஏனாதிநாதருக்கு தெரிகிற மாதிரி அந்த கிரீடத்தை நகர்த்திடுறப்போ அப்போ இவன் இன்று சிவனடியார் ஆகிவிட்டான், இவனை கொல்லுவதற்கு நம்ம வாளை இவனுக்கு எதிராக ஓங்கிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு நின்னுடுறாராம். அப்புறமா அவர் நினைக்கிறாரு, நம்ம இந்த மாதிரி அமைதியா நின்னுட்டோம்னாக்கா நிராயுதபாணியாக நின்றவரை கொன்று விட்டான் அப்படிங்கிற அவனுக்கு கெட்ட பேர் வந்துரும் அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன பண்றாரு, அந்த வாளை வைத்துண்டு அப்படியே நிற்கிறாரு. அப்போ இந்த ஆதிசூரன் தான் எண்ணியபடி இந்த ஏனாதி நாயனாரை கொன்னுடுறான். இவ்வாறு இந்த திருநீட்டிற்காக தன்னுடைய உயிரை அளித்தவர் தான் இந்த ஏனாதி நாதர் நாயனார். இவ்வாறு சிவபெருமானுடைய திருவடி நிழலை போய் இவர் அடைஞ்சிடுறாரு. இதுதான் ஏனாதிநாதனுடைய புராணம். மீண்டும் அடுத்த நாயனார் புராணத்தை அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.